3 தொடர்ந்து வெற்றி கொடுத்தா ஆட்ரிக்னு சொல்லுவாங்க சார். இப்போ நீக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு 3 BHK, டியூடு, 4வது வெற்றியை வந்து எப்படி சார் சொல்லுவாங்க? வெற்றி 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 டபுள் டபுள் 4 வெற்றி. அது எப்படி சார் இப்போ நீங்கள் கரண்டாக லைக் 23, 4, 5 இந்த இயர்ஸில் வந்து பார்க்கும்போது அதிக ஃபிலிம்ஸ் நாங்கள் பார்க்க முடியுது சார். போர் தொழிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பரம்பொருளாக இருக்கட்டும், அண்ட் ஒரு படமும் வந்து எங்களுக்கு ரொம்ப அடுத்தடுத்து வேறு ஜானர்ஸ் போகும்போது எப்படி இது கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பூரிப்பாக இருக்குது சார். அதுக்கப்புறம் கொம்பு சீவி எனக்கு வந்து கதை அமைஞ்சது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு 5 years பாலிடிக்ஸ் தீவிரமாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க வந்தேன் இல்லையா. அப்போ வந்து என்னை வந்து எப்படி வந்து முன்னிறுத்தி வைக்கிறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு ஒன்று இருந்தது. முதல்ல இருந்த மார்க்கெட் அப்படியே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்தாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது கதைகளத்தில் வந்து 2 பேர் அப்படியே தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யங்கர் ஹீரோ அண்ட் மை செல்ஃப் வந்து அப்படி நடிக்கணும்னு சொல்லி தான் விக்னேஷ் ராஜா படம் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வானம் கொட்டடம் பண்ணிட்டேன், நானும் மேம் நடிச்சிருந்தோம், விக்ரம். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் நடிச்சிட்டேன், பார்ட் 1 பார்ட் 2 வந்துடுச்சு. அப்புறம் பரம்பொருள் ஸ்மைல் மேன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 3 BHK டியூட் வந்துடுச்சு. 3 BHK அப்புறம் டியூட், இப்போ கொம்பு சீவி. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.